இன்றைக்கி வந்து நொய் உப்புமா பண்ண போகிறேன். நொய் உப்புமாவுக்கு வந்து என்னெல்லாம் போடலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தும் ஒரு 2 ஸ்பூன் போல கடலப்பருப்பு போட்டிருக்கேன். அது நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். கூடையே ஒரு பச்சை மிளகா, அது நல்லா பொரியட்டும். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன், நான் நிறையெல்லாம் சேர்க்கல. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன், வெங்காயம் வதங்க. நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நொய் உப்புமா பண்ணுறேன். தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க நொய் கொடுத்துருந்தாங்க, செய்வியான்னு கேட்டு கொடுத்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன் அந்த அக்கா கிட்டேருந்து. ஸோ அதில் தான் நான் நொய் உப்புமா செய்ய போகிறேன். கொஞ்சமாக தான் செய்கிறேன், ஏன்னா சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியாது. கொஞ்சம் சாதம் கொஞ்சம் இருக்குது வீட்டில், அதனால இது கொஞ்சமாக செஞ்சுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கிண்ணத்தில் தான் எடுத்தேன் அரிசி. அந்த நொய்யை கொஞ்சோண்டு ஒரே ஒரு கை துவரம் பருப்பை மிக்சியில் சும்மா ஒன்றும் பாதியமாக அடித்து அதுலேயும் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன், ஒரு 10 நிமிஷம். நான் வந்து இந்த கிண்ணத்தில் தான் எடுத்தேன் அரிசியும் அந்த பருப்பும் சேர்த்து. பருப்பு சும்மா ஒரு கை தான் போட்டேன். இதில் வந்து நான் ஒரு 2.5 தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தில் 2.5 அளவுக்கு தண்ணி எடுத்து இதில் வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். நான் எடுத்த கிண்ணத்திலே 2.5 கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதி வந்த உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. நான் இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கிறேன், நொய்யை. நான் ஒரே ஒரு தேங்காய் பத்தையை அரைச்சி போட்டுக்கிறேன். இதில் நல்லாயிருக்கும். நாங்கள் தேங்காய் போட்டால் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சும்மா ஒரே ஒரு தேங்காய் பத்தை தான் போட்டிருக்கேன். நான் வந்து உப்பு பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு. நான் குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். 3 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நான் அரைக்க போகிறேன் சைடிஷ்க்கு. சும்மானா சாப்பிட்றத விட சட்னி ஊற்றி சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் சட்னி அரைக்க கொஞ்சோண்டு, ஐயோ பேரை மறந்துட்டேனே, தேங்காய், பச்சை மிளகா, உடச்ச கடல, கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டிருக்கேன். என்னடா இது இவ்வளோ பேர் ஜாரில் அரைக்கிறேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா சின்ன ஜாரு சரியாக அரைக்க மாட்டேங்குது. அதனால் இது நல்லா மைய அரைக்கும். அதனால் இதில் போட்டு நான் சட்னி அரைச்சிக்கிறேன். அது விசில் வரத்துக்குள்ளே நான் சட்னி அரைச்சிக்கிறேன். நான் வந்து சட்னியை தாளிச்சிக்கிறேன். கடுகு உளுந்து, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், ஒரு 4 கருவேப்பிலை. நான் வந்து சட்னி கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், நிறைய இல்லை. குக்கர் வந்து 2 விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். மூணு விசிலும் வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக்கரில் அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆவி பறக்குது. சூப்பராக வந்துருக்குங்க. அதான் அந்த அக்கா குழஞ்சா மாதிரி வேணும்னா ஒரு 3 விசில் விடு, உதிரியாக வேணும்னா 2 விசில் விடுனாங்க. இது போதும். தெரியுதா?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நொய் உப்புமாவும் தேங்காய் சட்னியும் சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு சொல்கிறேன். இதில் கொத்தமல்லி போடலாமா என்னன்னு தெரியல, நான் சும்மா கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும்ல, அதனால் எங்கள் வீட்டில் அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன எப்படி எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். பின்னாடி ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு. எப்படிங்க இருக்கு? உண்மையாகவே சூப்பராக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பாய். சாய் பார்த்தீங்களா? சாய் சோகமாக இருக்காங்க, அப்பா ஃபோன் தரலன்னு. பாய் சொல்லிட்டு சார். பாய்.